மூட நம்பிக்கை, பொய்யான கருத்துக்கள், பயம் இதெல்லாம் நம்புறத நிறுத்துங்க. 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்தாதான் நீர் கிடைக்கும். இது இந்த உலகத்துல மாறாத ரூல். அதே போலதான் ஆழ்மனம் அப்படிங்கிறதும் ஒரு ரூல். அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற ரூல் தெரிஞ்சிட்டா உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகும். இதுதான் பைபிள்ல சொல்லியிருக்காங்க. மார்க் 11:23 எவன் ஒருவன் நம்பிக்கையுடன் மலையே நீ பெயர்ந்து நீருக்குள் மறைந்து போ என்று சொல்கிறானோ அது அவன் சொல்படியே நடக்கும். ஒரு உண்மை கதையை சொல்றேன் கேளுங்க. காரூசோ ஆபராவில் பாடுபவர். மேடை பயத்தால் பாதிக்கப்பட்டார். அவர் தொண்டை அதீத பயம் மற்றும் வலியால் செயலிழந்து அவர் தொண்டையில் உள்ள தசைகள் இறுகியதாக கூறினார். வியர்வை ஆறாக முகத்தில் வழிந்து ஓடியது. அவர் அவமானமாக உணர்ந்தார். ஏனெனில் சில நொடிகளில் மேடை ஏற வேண்டியிருந்த பொழுது அவர் உடல் பயத்தால் நடுங்கியது. அவர் கூறினார், அவர்கள் என்னை பார்த்து சிரிப்பார்கள், என்னால் பாட முடியாது. பின்னர் அவர் மேடைக்குப் பின் இருந்த மற்றவர்களுக்கு மத்தியில், என்னுள் இருக்கும் சிறிய நான் பெரிய நானை நெரிக்க பார்க்கிறது. அவர் சிறிய நானிடம், இங்கிருந்து தொலைந்து போ, என்னுள் இருக்கும் பெரிய நான் வெளிவந்து பாட விரும்புகிறான் என்றார். பெரிய நான் என்று அவர் குறிப்பிட்டது தன் ஆழ்மனதின் அளவற்ற சக்தி மற்றும் ஞானத்தை. அவர் கத்தத் தொடங்கினார், வெளியேறு வெளியேறு, பெரிய நான் பாடப்போகிறது. அவரால் மனது அந்த வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் வகையில் முக்கிய சக்திகளை அவருள் விடுவித்தது. அழைப்பு வந்த பொழுது மேடையில் கம்பீரமாக நடந்து சென்று அற்புதமாக பாடி கேட்போரை மகிழ்ச்சியடைய செய்தார். ஆழ்மனதை எப்படி வழிநடத்தணும்னு தெரிஞ்சிருச்சா? அந்த ரூல் என்னன்னு புரியுதா? நம்பிக்கை. நம்பிக்கை அதானே எல்லாம். ஜோசப் மர்பி உங்கள் ஆழ் மனதின் அற்புத சக்தி என்ற நூலில் இருந்து